ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐரா வேர்ல்ட். இப்போ இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் 2 செடியை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒன்று கொடை மிளகாய், 2 தக்காளி. இப்போ முதல்ல கொடை மிளகாயை பார்த்துடலாம். இந்த கொடை மிளகாய் செடி இருக்கு பார்த்தீங்களா, இது வீட்டுக்கு நான் கொடை மிளகாய் வாங்கிட்டு வந்தேன். அந்த கொடை மிளகாயினுடைய பழுத்த உடனே அந்த விதைகளை இதில் போட்டேன். அது நிறைய 20-25 விதைகளை போட்டேன். ஆனால் எல்லாமே வளர்ந்து வரல. ஒரு 5-6 தான் வளர்ந்து வந்தது, செடிகளாக வளர்ந்து வந்தது. அந்த வளர்ச்சி தான் இந்த பாருங்க, இந்த மாதிரி குடைமிளகாய். இந்த குடமிளகாய் நிறைந்த மருத்துவ பலன்களுடையது. இந்த குடமிளகாய் புற்றுநோய் செல்களை அழிக்க வல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் விட்டமின் ஏ இருக்குது. கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இந்த குடமிளகாயை சாப்பிடலாம். இப்ப நான்வெஜ்ல கூட இதை கலந்து கொடுக்குறாங்க. நிறைந்த மருத்துவ குணங்கள் உடையது. இதே மாதிரி இன்னொரு செடி இருக்கு. அது என்னன்னா தக்காளி. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இருக்கு பாருங்க. தக்காளியும் அதே மாதிரி தான். விட்டமின் சி இருக்கு, விட்டமின் ஏ இருக்கு. கண் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு தக்காளி மிகச்சிறந்த மருந்து. அது மட்டுமல்லாது விட்டமின் கே இருக்குது. இப்போ பொதுவா குடமிளகாய், தக்காளி ரெண்டுக்குமே ஒரு பொதுவான பண்புகள் என்னன்னா, கேன்சர் செல்களை அழிக்க வல்லது. கேன்சர் நோயாளிகள் இதை சாப்பிட்டால் அவர்களுக்கு அந்த நோயினுடைய தாக்கம் குறையும். ரெண்டாவது சரும பராமரிப்புக்கு இது ரொம்ப நல்லது. தோல் சுருக்கம் எல்லாம் நீங்கி நல்லா தோல் ஒரு இளமையோடும் அழகோடும் நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கும். அது மட்டுமல்லாது இப்போ சாப்பாட்டில் நமக்கு அன்றாடம் பயன்படுத்துவதில் தக்காளி மிக முக்கியமான இடம் வகிக்கிறது. சாதாரணமாக ரொம்ப அதற்காக மெனக்கிட்டு எந்த ஒரு கஷ்டம் பட வேண்டாம். சாதாரணமாக வளரக்கூடியது இந்த தக்காளி. இந்த குடமிளகாய் விட்டமின் கே இருக்குது. இதே மாதிரி தான் தக்காளிலையும் விட்டமின் கே இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இந்த ரெண்டுக்குமே இருக்குது. பொதுவான பண்புகள் இந்த ரெண்டுக்குமே இருக்கு. அதனால வெகு எளிமையா வளரக்கூடியது இந்த 2 காய்களும். என்ன கொஞ்சம் இலை சுருட்டல், பூச்சி தாக்குதல் கொஞ்சம் இருக்கும். அதை நம்ம சரியா கவனித்து லேசா இலை சுருள ஆரம்பித்து விட்டாலே உடனே நம்ம வேப்பெண்ணெய், இயற்கை மருந்துகளை நம்ம ஈடுபடுத்தி நம்ம இந்த சுருட்டல், இலை சுருட்டல், மாவு பூச்சி, இந்த நோய்கள் எல்லாம் நம்ம வராம பார்த்துக்கிட்டா நம்ம அமோக விளைச்சலை பெறலாம். குடமிளகாய் வளர்ப்பது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது ஒரு குளிர்கால காய் என்றாலும் இதை ஒரு நிழலில் வைத்து லேசா வெயில் படுற மாதிரி வைத்து சாதாரணமாக இதை கவனித்து வந்தாலே நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம நிறைந்த அறுவடைகளை பெறலாம். அது மாதிரி தக்காளி வளர்ப்பது வேறு. எனவே நம் அன்றாடம் நம் சமையலில் பயன்படுத்தும் தக்காளியும் இந்த குடமிளகாயையும் மாடி தோட்டத்தில் வளர்த்து பயன்பெறுவீர். நன்றி, வணக்கம்.